நெக்ஸ்ட் கொஸ்டின், முப்பட்டகத்தின் மூலம் நிறங்களை பிரிகையடைய செய்வது எவ்வாறு அழைக்கப்படும்? நிறப்பிரிகை. பல வண்ணங்களை கலப்பதன் மூலம் வெள்ளி நிறத்தை உருவாக்கும் அமைப்பை உருவாக்கியவர் நியூட்டன். இதன் பெயர் நியூட்டன் வட்டு. முதன்மை நிறங்கள் என்பது சிவப்பு, பச்சை, நீலம் RGB. இரண்டாம் நிலை நிறங்கள் என்பது மெஜந்தா, சயான், மஞ்சள். இரண்டாம் நிலை நிறங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன? முதன்மை நிறங்களை கலப்பதால். சிவப்பு ப்ளஸ் நீலம் கலந்தா மெஜந்தா, நீலம் ப்ளஸ் பச்சை இதாச்சுன்னா சயான், பச்சை ப்ளஸ் சிவப்பு இருந்ததுன்னா மஞ்சள். முதன்மை நிறங்களை சமமான விகிதத்தில் ஒன்றாக கலக்கும்போது தோன்றும் நிறம் வெள்ளை. என் குறிக்கோள் எளிதானது, அது பிரபஞ்சம். ஏன் அவ்வாறே உள்ளது, ஏன் அது நிலையாக நிற்கிறது என்பதனை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் ஆகும் என்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். பிரபஞ்சத்தினை குறித்த ஆய்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வானியல். புவி மைய கோட்பாடு கிமு 6ஆம் நூற்றாண்டில் யாரால் முன்மொழியப்பட்டது? பிளாட்டோ மற்றும் சீடர் அரிஸ்டாட்டில். புவி மைய கோடு கிபி 2ஆம் நூற்றாண்டில் யாரால் வரையறுக்கப்பட்டது? தாலமி, கிரேக்க ரோமானிய கணிதவியலாளர். புவி மைய கோட்பாடு இந்தியாவில் யாருடைய நூலில் காணப்படுகிறது? ஆரியப்பட்டரின் ஆரியப்பட்டியம் நூலில். உவவு தலைவந்த பெருநாள் அமையத்து இரு சுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் புன்கண் மாலை மலை மறந்தாங்க என்ற பாடல் எந்த நூலில் உள்ளது? புறநானூறு. சேரமான் பெருஞ்சேரலாதன் பற்றிய பாடலில். தேய்பிறை மற்றும் வளர்பிறை எந்த திசையில் தோன்றுகிறது? தேய்பிறையானது நள்ளிரவிலும் வளர்பிறையானது நடுப்பகலிலும் தோன்றுகிறது. அரைநிலவு எவ்விதங்களில் தோன்றுகிறது? தேய்பிறை காலத்தின் போது அரைநிலவு முதல் கால் பகுதியாகவும் வளர்பிறை காலத்தின் போது அரைநிலவு 3வது கால் பகுதியாகவும் தோன்றும். பிறை என்பதன் பொருள் நிலவு பாதிக்கு குறைவாக ஒளியூட்டப்படுவதனை குறிக்கும். கிப்பஸ் என்பதன் பொருள் சந்திரன் அரைவட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை குறிக்கும். நிலவு பூமியை எத்தனை நாளில் சுற்றி வருகிறது? 27 நாட்கள். நீள்வட்ட மாதிரிகளை பயன்படுத்தி விண்பொருள்களின் இயக்கத்தினை விளக்கியவர் யார்? கிரேக்கத்தின் தாலமி 2ஆம் நூற்றாண்டில். இந்தியாவின் ஆரியப்பட்டர் மற்றும் பிறர். நீள்வட்ட மாதிரி யாருடைய தலைமுறைகளில் மேம்படுத்தப்பட்டன? டைகோ பிராஹே மற்றும் நீலகண்ட சோமயாஜி. தொலைநோக்கியை முதலாக கண்டுபிடித்தவர் ஹான்ஸ் லிப்பர்ஷே. தொலைநோக்கியை முறையாக வானத்தை ஆய்வு செய்வதற்கு பயன்படுத்தியவர் கலீலியோ தொலைநோக்கி உதவியுடன் கண்டறிந்த மிக முக்கியமான கணிப்பு வெள்ளி குறித்தது. சூரியனை மையமாக கொண்டு பூமி மற்றும் அனைத்து கிரகங்களும் சுற்றி வருவதாக கூறியவர் நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ்.